வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண கதை இல்ல. கிட்டத்தட்ட 2000 வருஷமா கலைஞர்கள், தத்துவஞானிகள்னு பலரையும் யோசிக்க வச்ச, பிரமிக்க வச்ச ஒரு ஆளுமைய பத்தின கதை. அவர்தான் புனித அந்தோணியார். இந்த ஒரு கேள்விதான் புனித அந்தோணியாரோட முழு வாழ்க்கையும் புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோல். யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷனால எப்படி 20 வருஷம் தனியா ஒரு பாலைவனத்துல பேய்களோட சண்டை போட்டு வாழ முடியும்? அப்படி வாழறதுக்கு எது அவரை தூண்டி இருக்கும்? வாங்க, இந்த ஆழமான கேள்விக்கு பதில் தேடி அவரோட வாழ்க்கை பயணத்துக்குள்ள நாமளும் போவோம். சரி, முதல்ல அந்தோணியார் யாரு, எங்க இருந்து வர்றாருன்னு பார்க்கலாம். கிபி 251ல பிறந்த இவரை சகல துறவிகளின் தந்தைன்னு சொல்வாங்க. கிறிஸ்தவ மதத்துல துறவரம்ங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சதுல இவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஆனா அவருக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அதுதான் சுவாரஸ்யமே. அந்தோணியார் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை முறைக்கு பேரு ஆங்கரைட். அதாவது உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு சமூகத்துல இருந்து முழுசா விலகி கடவுளை மட்டும் நினைச்சு வாழ்றது. உண்மையிலே அவருக்கு முன்னாடி இந்த மாதிரி வாழ்ந்தவங்க இருந்தாங்க. ஆனா இந்த வாழ்க்கை முறைய ஒரு அடுத்த கட்டத்துக்கு ரொம்பவே தீவிரமான ஒரு நிலைக்கு கொண்டு போனது அந்தோணியார் தான். அதனாலதான் ஒரு வரலாற்றுல இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவரா இருக்காரு. இப்பதான் அவரோட கதையில ஒரு பெரிய திருப்புமுனை வருது. அவர் பிறந்த வாழ்க்கைக்கும் அவர் தேர்ந்தெடுத்த வாழ்க்கைக்கும் நடுவுல இருந்த வித்தியாசம், அப்பாப்பா, அது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அவரோட முடிவு எவ்வளவு பெரியதுன்னு நமக்கு புரியும். அவர் ரோமானிய எகிப்துல ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தவர். சொல்லப்போனா அவருக்கு வாழ்க்கையில எந்த குறையும் இல்ல. அப்பா அம்மா திடீர்னு இறந்து போக அந்த சின்ன வயசுலயே மொத்த சொத்துக்கும் கல்யாணமாகாத தங்கச்சிக்கும் அவர்தான் பொறுப்பு. ஒரு நாள் தேவாலயத்துல கேட்ட இந்த ஒரு வரிதான் அவரோட வாழ்க்கையே தலைகீழா மாத்துச்சு. இது யாரோ சொன்ன ஒரு அறிவுரை மாதிரி இல்ல, இது கடவுளே தனக்கு நேரடியா சொன்ன ஒரு கட்டளை மாதிரி அவர் உணர்ந்தார். அவரோட இந்த மாபெரும் பயணத்துக்கான தொடக்க புள்ளி இதுதான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்தோணியார் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. உடனே செயல்ல இறங்கிட்டாரு. தன்னோட குடும்ப நிலங்களை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துட்டாரு. மத்த எல்லா சொத்தையும் வித்து அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்துட்டாரு. தன்னோட தங்கைய பத்திரமா ஒரு கன்னியர் மடத்துல சேர்த்து விட்டுட்டு உலக வாழ்க்கைய முழுசா துறந்து கிளம்பிட்டாரு. இது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவில்ல, ரொம்ப தெளிவா திட்டமிட்டு செஞ்ச ஒரு செயல். இப்ப நாம அந்தோணியாரோட கதையோட ரொம்பவே மர்மமான, அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கட்டத்துக்குள்ள போறோம். பாலைவனத்தோட தனிமையில அவர் பேய்களோட நடத்தின அந்த நீண்ட கொடூரமான போராட்டம். 20 வருஷம் சும்மா சொல்லி பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு இல்லையா? ஒரு கைவிடப்பட்ட பழைய கோட்டைக்குள்ள தன்னைத்தானே அடைச்சுக்கிட்டு வெளியிருந்து யாராவது சுவத்துக்கு மேல தூக்கி போடுற சாப்பாடை மட்டும் சாப்பிட்டு 20 வருஷம் வாழ்ந்திருக்காரு. இந்த தனிமை தான் அவர் மனசுக்குள்ளேயும் வெளியிலயும் நடந்த பெரிய போருக்கான களமா இருந்துச்சு. அவருக்கு வந்த சோதனைகள் 1-2 இல்ல, பல வடிவங்கள்ல வந்துச்சு. ஒரு பக்கம் மனசுக்குள்ளேயே போராட்டம், சலிப்பு, தூக்கம்னு மனச பலவீனப்படுத்த முயற்சி. இன்னொரு பக்கம் கண்ணுக்கு முன்னாடி மாய தோற்றங்கள், அழகான பெண்கள், தங்கம், வெள்ளிக்காசுகள்னு ஆசைய தூண்டுற விஷயங்கள். சில சமயம் கொடூரமான மிருகங்கள் வடிவத்துல பேய்கள் நேரடியாவே தாக்கினதாவும் சொல்லப்படுது. ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னா, ஒரு கல்லறைக்குள்ள இருந்த அவரை பேய்கள் சாகுற அளவுக்கு அடிச்சு போட்டுடுச்சு. அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தவங்க கிட்ட அவரை திரும்பவும் அதே இடத்துக்கு என்ன கொண்டு போங்கன்னு சொன்னாராம். யோசிச்சு பாருங்க, பயந்து ஓடாம திரும்பவும் அதே எதிரிய சந்திக்க போன அந்த தைரியம், அதுதான் அந்தோணியார். அந்த கடைசி போராட்டத்துக்கு பிறகு ஒரு தெய்வீக குரல் கேட்டதா சொல்லப்படுது. நீ நல்லா போராடுன, ஜெயிச்சிட்ட, உன்னோட பேரை நான் உலகம் முழுக்க பரவ செய்வேன்னு அந்த குரல் சொல்லிச்சான். அதுதான் அவரோட 20 வருஷ போராட்டத்துக்கு கிடைச்ச அங்கீகாரம். அவரோட தனிப்பட்ட போராட்டம் இத்தோட முடிவுக்கு வருது. ஆனா இது ஒரு முடிவல்ல, ஒரு புதிய தொடக்கம். அந்த பாலைவன தனிமையிலிருந்து வெளியே வந்த அந்தோணியார் எப்படி ஒரு பெரிய ஆன்மீக இயக்கத்தோட தலைவரா மாறினார்னு இப்ப பார்க்கலாம். 20 வருஷம் கழிச்சு, அதாவது கிட்டத்தட்ட 55 வயசுல அவர் அந்த கோட்டையை விட்டு வெளியே வராரு. அவரை பார்க்க கூடினவங்களுக்கு ஒரு பயங்கர ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. எல்லாரும் அவர் ரொம்ப மெலிஞ்சு, நோய்வாய்ப்பட்டு, மனநிலை சரியில்லாம இருப்பாருன்னு நினைச்சாங்க. ஆனா அவர் முன்னவிட ஆரோக்கியமாவும், மனதளவுல ரொம்ப தெளிவாவும், ஒரு தெய்வீக சக்தியோட வெளியே வந்தார். இந்த ஒப்பீட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அவரோட மாற்றம் எவ்வளவு பெருசுன்னு. தனிமையில இருந்தப்போ அவர் உலகத்தை விட்டு ஓடுன ஒரு சாதாரண துறவி. ஆனா தனிமைக்கு பிறகு அவர் ஒரு பெரிய சமூகத்துக்கே வழிகாட்டியா மாறினார். யாருக்கும் தெரியாம இருந்தவர் ஒரு புகழ்பெற்ற புனிதரா ஆனார். ரோமானிய பேரரசலுக்கே கடிதம் எழுதுற அளவுக்கு செல்வாக்கு மிக்கவரா உயர்ந்தார். இது ஒரு நம்ப முடியாத மாற்றம். அந்தோணியாரோட கதை அவரோட வாழ்க்கையோட முடியல. நிஜத்துல அவர் இறந்ததுக்கு அப்புறம்தான் அவரோட தாக்கம் உலகம் பூரா பரவ ஆரம்பிச்சுது. அவரோட தனிமை எப்படி பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு பெரிய மரபை விட்டு சென்றதுன்னு பாப்போம். எப்படி ஒருத்தரோட கதை இவ்ளோ தூரம் பரவுச்சு நீங்க கேட்கலாம். அதுக்கு காரணம் அந்தோணியாரின் வாழ்க்கைன்னு அவர் மேல எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அந்த காலத்துல அது ஒரு பெஸ்ட் செல்லர் மாதிரி.
அந்த புத்தகம்தான் துறவரங்கிற ஒரு வாழ்க்கை முறைய ரோமானிய பேரரசு முழுக்க கொண்டு சேர்த்துச்சு. புனித அகஸ்டின் மாதிரியான பெரிய ஆளுமைகளையே அது பாதிச்சு. இந்த டைம்லைனை பாருங்க. அவரோட தாக்கம் எப்படி காலம் கடந்து நிக்குதுன்னு தெரியும். அவர் 105 வயசுல இறந்துடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் எழுதப்பட்ட புத்தகம் அவரோட கொள்கைகளை உலகமெங்கும் பரப்புது. இடைக்காலத்துல அவரோட போராட்டங்கள் ஓவியர்களுக்கு ஒரு பெரிய தீமாகுது. இன்னைக்கு வரைக்கும் அவர் சகல துறவிகளின் தந்தைன்னு மதிக்கப்படுறாரு. அவரோட தாக்கம் இன்னைக்கும் தொடருது. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த கதையிலிருந்து நமக்கான பாடம் என்ன? இடைவிடாத சத்தம், கவனச்சிதறல்கள்னு இருக்கிற இந்த உலகத்துல முழுமையான மௌனத்துல வாழ்ந்த அந்தோனியாரோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்ல வருது? யோசிச்சு பாருங்க. நன்றி.